ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய டாபிக் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் சிடி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பெரியார் யூனிவர்சிட்டி சிடி எக்ஸாம் கூகுளில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட் லிங்க், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். கீழே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, அதில் வியூ ஆல் கொடுத்துருங்க. வியூ ஆல் கொடுத்தா கீழே இருக்கும் பாருங்கள், பிஹெச்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஜூலை 2025 செஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து இதில் அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு மூவ் ஆயிரும். ப்ரொசீட், இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரியார் யூனிவர்சிட்டி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே யூனிவர்சிட்டியில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் 2வும் பெரியார் யூனிவர்சிட்டி தான். ஸோ சிடி எக்ஸாம் எல்லாருமே எங்கே எழுத போகிறீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டியில் தான் எழுத போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. டிசிப்ளின், ஓகே. டிசிப்ளினில் வந்துட்டு நான் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சயின்ஸில் வந்துட்டு என்னோடய ஃபீல்டு வந்து பாட்னி, நீங்கள் ஏதோ அதை கொடுத்துக்கலாம், பாட்னி. அப்புறம் கேட்டகரி அண்டர் விச் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஸோ செலக்ட் ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலரா இல்லை பார்ட் டைம் ரிசர்ச் ஸ்காலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபுல் டைம் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் பார்ட் டைமாக ஃபுல் டைம்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து செலக்ட் பண்ண முடியல, நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அது ஷோ ஆகலை. தென் அதுக்கப்புறம் அப்ளிகன் நேம், என்னோடய நேம் ஜஸ்ட்டு வீடியோக்காக பிரியா, எஸ். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் ஜூன் 7, ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்தியன், ரிலீஜியன் என்ஆர்ஐ அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை. அப்புறம் ரிலீஜியன் ஹிந்து. தென் செலக்ட் இமேஜ், வந்து நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா, அவங்க கேட்ட கேபி சைஸில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அந்த கேபி சைஸில் வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஜெண்டர், ஃபீமேல், கம்யூனிட்டி பிசி. அதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இமேஜ் அன்சப்போர்ட்டட் ஃபைல், அவங்க கேட்டிருக்க கேபி சைஸில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் கார்டியன் நேம் சுப்ரமணியன், ஓகேங்களா? தென் அட்ரஸ் கம்யூனிகேஷன், நான் இதில் ஆல்ரெடி டைப் பண்ணது வந்து ஷோ ஆச்சு, அதே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அப்புறம் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. கேபிட்டல் ஸ்மால் மாற்றிடாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி மாற்றி அவங்களுக்கு மெயில் இன்னும் ரிசீவ் ஆகலைன்னு சொன்னாங்க. எப்படின்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே யூ ஆர் அப்ளைட் ஃபார் த சிஇடி எக்ஸாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அது உங்கள் மெயில் ஐடிக்கு வரணும். அப்போ தான் உங்களை மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு அது ரிசீவ் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இதில் எந்த ஐடி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதோட நம்பர் கேட்பாங்க, அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது சைடில் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில். தென் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அதெல்லாம் கேட்குறாங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸில் தானே நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் போடும், 1000 or 500. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லை அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுனா அதுக்கு எவிடன்ஸையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் பிஜி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிஜி டிகிரி வித் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எம்எஸ்சி ஆர் எம்காம் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்எஸ்சி
பாட்டனி அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்குவேன். ஓகேங்களா. கீழே வந்து ஸ்கோர் ஆப்டெயின் பிஜி டிகிரி எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஜிபிஜி ஸ்கோர்னால் அது தனியாக கன்சாலிடேட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜ்னால் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும். சைடில் அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து 83%. ஓகேங்களா. இயர் ஆஃப் பாசிங் பிஜி ப்ரோக்ராம் அப்படின்னா நான் வந்து 2020. ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த வருஷம் அப்படின்னா ரிசல்ட் அவைட்டட் அப்படின்னா அதுக்கும் கீழே வந்து அவைட்டிங் ஃபைனல் செமஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் யூனிவர்சிட்டி ஃப்ரம் விச் பிஜி டிகிரி ஆப்டெயின் அப்படின்னா நீங்கள் பாரதியார்னா பாரதியார் போட்டுக்கலாம், இல்லை பெரியார்னா பெரியார் போட்டுக்கலாம். நான் வந்து பாரதியார், ஸோ அதனால் பாரதியார் போட்டுக்கிறேன். அப்புறம் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை வந்து கன்சாலிடேட் அப்படின்னு கேட்குறாங்க. குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ வந்து யாருக்கெல்லாம் கன்சாலிடேட் வந்திருக்கோ அவங்க வந்து குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஒன்று தான் வரும். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ண உடனே ஒரே ஒரு ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி நமக்கு கீழே ஷோ ஆகிருக்கு. இல்லை இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து 6 செமஸ்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எம்எஸ்சிக்கு வந்து 4 செமஸ்டர் தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செமஸ்டர் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் 2 தான் அதில் வந்து மேனிட்டரி அப்படின்னு போட்டு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து 3rd செம் வரையே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா 3rd செம் வரைக்கும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு 4th செமஸ்டர் வந்து உங்கள்கிட்ட மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டை கூட பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் இமேஜ் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த சிக்னேச்சர் இருக்குது, ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ப்ளீஸ் என்டர் ஆல் த ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ். எனக்கு வந்துட்டு சிலது வந்துட்டு நான் அதில் அப்லோட் பண்ணல. உங்களுக்கு வந்து இது எல்லாமே நான் மார்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து அப்லோட் பண்ணல இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. மேபி இதில் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா. இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு மொபைல் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உள்ள அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உள்ளே போகும், செகண்ட் லிங்க் போகும். ஆனால் வந்து இதில் வந்து டேரெக்டாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஈஸி தான். இதிலே வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க. அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரெண்டுமே வந்து ஒரே போர்ட்டலில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ டேரெக்டாக இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் அப்படின்னு வரும். தென் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் போர்ட்டலுக்கு வந்து மூவ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ என்னால் எந்த எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் உங்களை மாதிரி ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறீங்களோ, இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி சிஇடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து சிஇடி ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை யாராவது ஒரு ஆள் ரிசீவ் ஆகிருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரிசீவ் சிஇடி ஹால் டிக்கெட் ஃபார் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதே மாதிரி உங்களை மாதிரியே பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து சிஇடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹால் டிக்கெட்டுக்காக. ஸோ ஒரு வேளை யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா கூட மெயிலில் இன்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஈஸியாக இருக்கும், மற்ற ஸ்காலர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை ரெடி பண்ணுறேன். ஒருத்தவங்க அமிர்தா யூனிவர்சிட்டியில் எப்படி பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.